Hello all, very good morning. Happy Monday. Welcome to YG's Kutti Story and welcome to Yugas Academy. இன்னைக்கு நான் உங்களுக்கு அழகான ஒரு 4 இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். Yes, it is about something recording. ரெக்கார்டிங்னாலே முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம எல்லா லைஃப்லையுமே டைரி ரைட்டிங் இருக்கும். இந்த மாதிரி டைரி ரைட்டிங் எப்போவுமே நமக்கு பழைய மெமரிஸை எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி பிரிட்டிஷ் பீரியடில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய விஷயங்களாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியை ரொம்ப அழகாக கற்றுட்டு இருக்கோம். அப்போது இதுக்கெல்லாம் முக்கியமான இடம் எது தெரியுமா? நேஷ்னல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா. இதை ஆக்சுவலி இதனுடைய தந்தை அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா, த ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா இஸ் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் த டிரெக்டர் ஆஃப் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் இன் பிரிட்டிஷ் பீரியட். ஒரிஜினலாக நமக்கு நேஷ்னல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா கேல்கட்டாவில் அமைக்கப்பட்டிருக்கு இன் 1891. லேட்டர் டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க 1911. பட் இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு இருக்கா மேம்னு கேட்டிங்கன்னா, எஸ், தமிழ்நாட்டிலுமே தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் உண்டு. பட் ஒரிஜினலாக ஃபார்ம் ஆகும்போது அது தமிழ்நாடு ஆர்ச்சிவ் கிடையாது, மெட்ராஸ் ஆர்ச்சிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இதை சர் கேம்பெல் அப்படின்றவர் தான் கிரியேட் பண்ணியிருப்பார். பட் தமிழ்நாடு ஆர்ச்சிவ் பற்றி ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குது. ஏஷியாஸ் ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நேஷ்னல் ஆர்ச்சிவ் கூட 1891 ஃபார்ம் ஆச்சு. ஆனால் தமிழ்நாடு ஆர்ச்சிவ் பார்த்திங்கன்னா 1805 ஃபார்ம் ஆகிருக்கும். 1805 சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் ஃபார்ம் ஆன இந்த ஆர்ச்சிவ் லேட்டர் எக்மோருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது எக்மோரில் தான் இருக்குது. அந்த எக்மோரில் இருக்கக்கூடிய ஆர்ச்சிவ் தான் ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஒன் இன் ஏஷியா. அந்தளவுக்கு நமக்கு ரெக்கார்ட் மெயின்டைனிங்கில் நம்ம ரொம்ப பழமையானவங்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எல்லாமே அங்கேருந்து தான். அண்ட் லேட்டர் 1969 வரைக்கும் அதை மெட்ராஸ் ஆர்ச்சிவ்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு பேர் மாற்றம் செய்யும்போது தான் இது தமிழ்நாடு ஆர்ச்சிவ்னு மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு பற்றியும் அண்ட் அப்கமிங் எக்ஸாம் பற்றியும் ஏதாவது யூனிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா மிஸ் பண்ணாமல் என்னோட ரேபிட் ஃபயர் செஷன் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே நடக்குது 6 PM. மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரிவன். அதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னுடைய அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி அல்லது டெக்ஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. I'll catch you in another Kutti Story. Bye-bye.